சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பூண்டு, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பூண்டு, பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். நான் மண் சட்டியில் தாங்க குழம்பு செய்ய போகிறேன். சட்டி நல்லா சூடாக இருக்குது. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். பாருங்க, இப்போ கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க, கலந்து விட்டுக்கோங்க. காரக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் நம்ம மண் சட்டியில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம உடம்புக்கும் நல்லது. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், நான் 3 மிளகாவை கீறி வச்சுருக்கேன். எண்ணெயில் சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இப்படி வதங்கி வந்தால் தான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வைக்கிற காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த அளவுக்கு வதங்கணுங்க, கருகிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன். தக்காளி நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் கொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளியோட கலர் எல்லாம் மாறி நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் தோல் எடுக்கலைங்க. உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா வதங்கி வரணும். தட்டு போட்டு மூடி வதங்க விடலாம். குழம்புக்கு தேவையான புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளுங்க. இது வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டி நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாக கூட சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்து கரைச்சிக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ புளி, தக்காளி, மிளகாய் எல்லாமே நல்லா கரைச்சி விடுங்க. இந்த அளவுக்கு நம்ம புளி கரைச்சலை நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. தட்டு போட்டு மூடி வதக்கும் போது அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலை இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். புளி கரைச்சல் சேர்க்கும் போது உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமை செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தட்டு போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க.
நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்மளோட குழம்பு வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம், நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட காரக்குழம்பு இப்போ சாப்பிட தயாராகிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருந்த ரைஸ் கீர் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி என்னோட எல்லா வீடியோஸ்க்குமே உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க.